ஆழமான கட்டமைப்பு ரீதியிலான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம். பிரதமர். ஆழமான கட்டமைப்பு ரீதியிலான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம். சமத்துவமின்மையும் செயற்கை நுண்ணறிவு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு பாடத்திட்ட திருத்தங்களுக்கு அப்பால் சென்ற ஆழமான கட்டமைப்பு ரீதியிலான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு பேராயர் துஷாந்த ரொட்ரிகோவின் அழைப்பின் பேரில் நிகழ்த்திய உரையின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 21ஆம் நூற்றாண்டில் இலங்கை மற்றும் அதற்கு அப்பாலான கல்வியின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் ஆற்றிய விரிவுரையின் போது இலங்கையின் பல்மத ஒற்றுமை மற்றும் சமூக பன்முகத்தன்மையின் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் கல்விக் கொள்கையின் வரலாற்று பயணத்தை பற்றி கருத்து தெரிவித்த பிரதமர் 1971ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கையை மேற்கோள் காட்டி நாட்டில் நிலவும் திறன்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கு இடையிலான பொருத்தமின்மை மற்றும் அரசு துறை வேலைவாய்ப்புகளை நோக்கிய வரிசையில் காத்திருக்கும் நிலை ஆகியன பொருளாதார சவால்களுக்கு காரணமாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பல தசாப்தங்களாக ஸ்ட்ரீம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதன் மூலம் நாட்டின் கட்டமைப்பு ரீதியிலான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அச்சீர்திருத்தங்களால் இயலாது போயிருக்கிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.